நம்பினார் கெடுவதில்லை, அறிவு உள்ளவர்கள் கெடுவதில்லை. அந்நிலையில் 49,000 தமிழ் சித்தர்கள் ஓலைக்குறிப்புகள் இன்றும் தஞ்சாவூரில் உண்டு. அதன் உண்மை செயல் இன்று யாரும் புரிவதில்லை, அதன் செயலை கூறுவதில்லை. பக்தி என்பது உடலுக்குள், அதைத்தான் மெய்ப்பொருள் தெய்வம் என்று கூறுவது. அந்நிலையில் பட்டினத்து சித்தர் அவர் கூறுவது 30, 48, 52 வரிசையில் அவர் கூறுவது எழுத்துக்கள் தத்துவத்தில் கூறும் அச்செயலில் பூரணமாலை 35 கூறுவது. சுகத்திரத்தின் மேல் இருக்கும் சற்குருவை போற்றாமல் அகத்தினுடை ஆணவத்தால் அறிவழிந்தேன் பூரணன். இப்படி கூறுவதில் இதன் பொருள், அதன் அர்த்தம் யாரும் இன்று கூறுவது பல வகை செயல். இங்கு உடல் மெய்ப்பொருள் தெய்வம் என்பதில் உயிரியல், பிறப்பியல், சிறப்பியல். உயிரியல் ஒவ்வொரு உடலிலும் அது செயலாக்கும் தன்மையை கூறுவது உயிரியல். இங்கு அவர்கள் அந்த உயிரியலின் செயல் தெரிந்து, உடல் கூறு தெரிந்து, அது பேசும் ஒலியில், அந்த ஒலியில் இயங்கும் நாடி நரம்புகள் செயலை வைத்து கூறுவது பிறப்பியல். உயிரியல். பிறப்பியல் என்பது அதிலிருந்து ஒவ்வொன்றாய் பிறப்பிப்பது அஷ்டாங்க யோகம் வழி பிராணயாமம். சிறப்பியல் அது தெய்வ அருள். அங்கு சிவன் தெய்வமாவது, கிருஷ்ணன் பல வகை தெய்வங்கள் ஆவது. இப்படி அந்த கதை அங்கு வரும்போது அதன் எழுத்துக்கள் இப்படி கூறி அங்கு வருவது. இப்படி கூறுவதில் சுகத்திரத்தின் மேல் இருக்கும் சற்குருவை போற்றாமல், அந்த 1ஆம் வரி 2ஆம் வரி அகத்தினுடை ஆணவத்தால் அறிவழிந்தேன் பூரணன். 1ஆம் வரி 25 எழுத்துக்கள். அதன் தத்துவம் உடல் கூறில் தசவாயுக்கள் 10, தசநாடிகள் 10, 5 பஞ்சேந்திரி. 2ஆம் வரி 23 எழுத்துக்கள் கொண்டது. தசநாடி, தசவாயுக்கள் அங்கு 3 வருவது அகங்காரம், காமம், மாய். இப்படி அவர்கள் எழுத்தை அங்கு இப்படி கூறுவார்கள். அதற்கு அநேக விளக்கங்கள், அர்த்தங்கள் புரிய வேண்டும். இங்கு 75 முதல் 85 வரை சூரியநாதம் கூறியதில் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தங்கள் ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் 3 அர்த்தங்கள், 4, 5 அர்த்தங்கள் கூறியதில் அங்கு காரிருள், ஆணவம், மாயை, அஞ்ஞானம் 3 செயல். காரிருள் அன்னக்குடல் சுருங்கி விரியும் முள் போன்ற பைக்குள் நடப்பது, அது உங்கள் உடலில் நடப்பதும் இங்கு பக்தியாக்கி அதன் செயலில் இங்கு அங்கு வெளிச்சம் காண்பது சிவன். அது ஆகாரம் உண்ணும் சேரும் இடம் அன்னக்குடல். அங்கு மலமாக்கும் என்ஜின் நம் உடலில் சுருங்கி விரியும் முள் போன்றது. அதை இங்கு கூறுவார்கள் சுருங்கி என்று. சுருங்கி காய் போன்ற விரிந்து சுருங்குவோம். இங்கு ஆணவம் நான் எனும் நினைப்பு உடல் மாறணும். அது மாயை, வலது கண் சக்தி. ஆத்மாவு அஞ்ஞானம், அடுத்ததை நினைத்திருக்கும் செயல். இது
ஆண்குறி துடிப்பு உடல் சுக நினைவு நரம்புகள் பஞ்ச இந்திரிய செயல் தொடர்பு உடையது. ஆண்குறி காமம் இழகுவது, உங்கள் ஆண்குறி துடிப்பது, அது இங்கு மாறுவது. அது ஒரு செயலால் நடப்பது கிடையாது. ஒவ்வொரு செயலில் அது நடந்து பின்னே அடுத்த செயலில் அதை அங்கு நிறுத்தி மீண்டும் செய்து வருவது. இப்படி அந்த அஷ்டாங்க யோக விதிமுறையில் தொடர்வது. ஆண்குறிக்கு ஆகார செயல் நரம்பு தொடர்பு ஆணவம். அது இப்படி கூறுவதில் சுகத்திரத்தில் சுகம் தருவது காமத்தில் ஆண்குறி துடிப்பு உங்கள் உடலுக்குள் நடப்பதை கூறுவது. அது 5 எழுத்து அக்னி. பஞ்ச இந்திரியம் சுகம் அனுபவிப்பது. நீங்கள் எது செய்தாலும் உங்களோடு சேர்ந்திருப்பது முகம், அதன் சுகத்திற்கு. அது ஆண்குறி துடிப்பு உருவாவது பெண் நினைப்பு இந்திரியம். அது உங்கள் உடலில் இருப்பது காமம், பெண் சக்தி. அச்செயல் மாற வேண்டும். அது 96 தத்துவ உடலோடு 4447 தசநாடி துடிப்புகளோடு செயல்படுவது அநேகம். அப்படி வரும்போது இங்கு கூறுவது அறிவிற்கு காரணமாய இந்திரிய செயல் நடுப்பாகம் என்பது உங்கள் உடலில், என் உடலில் நடுப்பாகம். அதை இடை என்பார்கள். இங்கு பொதுவாக நமக்கு கேட்பவருக்கு சிலது புரியாது. அப்படி வரும்போது முதுகெலும்பு துடக்கம் கை வைத்து பாருங்கள். அங்கிருந்து கழுத்தின் கீழ் மாலை போன்று உங்கள் கழுத்தில் காண்பது அந்த இடம் வரை கூறுவது இடை நடு என்பது. அங்கு செயல்படும் செயல் அனைத்தும் அது மஞ்ச இரத்தம் நாதம் உண்டாவதால் நடப்பது நடுப்பாகம் என்பது. அங்கு மேல் முடி நெற்றி பாகம் வரை போற்றாமல், அப்போது இங்கு வருவது சுகத்திரத்தின் மேல் இருக்கும் சற்குருவை போற்றாமல், கொப்புள் கொடிக்குள் செயலை முடிவு காணாமல், அது மூலத்திலிருந்து நடப்பது வயிற்றுக்குள். இப்படி வயறு செயல்பட கொப்புள் துணை நிற்கும். அப்படி இங்கு வரும்போது சுகத்தின் மேலிருக்கும் சற்குருவை போற்றாம். அது இங்கு கூறியது. சற்குரு ஆண்குறிக்கு மேல் இருப்பது அங்கு அன்னக்குடல் உங்கள் உடலில். அந்த இடத்தை போற்றாமல், அப்போது சிவனை ஏற்றாமல், சிவன் எப்படி நம சிவய என்ற வார்த்தைக்கு பின் ஏறுவது. அது அருள் ஒளி சுடரால் விளங்குவது. அது தானே ஏற்ற முடியாது. அச்செயலில் இங்கு பட்டினத்தால் ஏற்றுவது உடலுக்குள். அந்த இதை மேல் இருக்கும் சற்குரு அன்னக்குடலில் அமர்ந்திருக்கும் அறிவின் செயலான அதை போற்றாமல், அகத்தினுடை உள்ளில் அன்னக்குடலின் உள்ளில் சிவ ஒளி ஏறுவது மூலாதாரத்தில். அந்த செயல் நெற்றியில் ஏறுவதில் அகங்காரம் ஆணவம் அழைத்து வருவதில், அடுத்ததை நினைத்து கவலைப்படும் ஆத்மாவு மாய்ந்து வருவதில், மாயை செயல் அறிவிற்கு. மாயை என்பது அறிவு என்பது வெள்ளை நிறமான நாதம். அது உடல் பலம் அறிவிற்கு காமத்திற்கு. அப்படி 3 செயல்களில் செயல்படுவது 96 தத்துவ செயலோடு. அப்படி வரும்போது ஒவ்வொரு செயலுக்கு ஒவ்வொரு இணைப்புகள் இருக்கும். அதை ஒவ்வொரு செயலில் மாற்றி வருவது. அதன் தன்மை சிவ ஒளியில் இழந்தேன் முழுமையாக.
அப்படி என்று வரும்போது உடல் அகத்தி உடல் சூடு, அந்த சூடு மூலாதாரத்தில் தொடை இறைச்சி முட்டி இருப்பது, கழுத்து, கால் மடக்கு, கை மடக்கு இவையில் உருவாவது சூடு. அது எல்லா உயிரினங்களிலும் உயிர்களில் நடப்பது. நமக்கு இங்கு மனிதனை கூறுவதில் பட்டினத்தார் சித்தர் உடலில் அகத்தினுடைய உள்ளில் சூடு நா எழுத்து, இதற்கு முன்னால் கூறிய கண்ணின் கீழ்வொலி நூ ஊ செயல் நெஞ்சு, அங்கு கண்ணில் நூ செயல் சூடு. அப்போது நெஞ்சுடை நெஞ்சில் அங்கு அதன் செயல் ரத்தம் ஆவது, அங்கிருந்து நாதமாவது ஒலிக்கு. அப்போது காது, இங்கு அகம் அன்னக்குடலில் ஒலி அகங்கார அன்னக்குடல் அகங்காரத்திற்கு. காரம் 6 வகை ருசியாய் உண்பதில் காரம், எரிப்பு, புளிப்பு, உப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப். அதனால் இயங்கும் அதன் சக்தி செயலால் இயங்கும் அகங்காரம். ஓலை சுவடிகளில் மொழி மாறினாலும் அகங்காரம் என்பதும் காமம் என்பதும் மாயை என்பதும் தமிழ் சொல்லில் வருவது. அதுபோல பதி பசு பாசம் என்பதும் தமிழை பின்பற்றி கூறுவது. இங்கு உடல் வடிவ செயல் சுகம் துக்கம் கூடாமல் ரட்சித்து நம் உடலில் மூலாதாரத்தில் நீர் கசிவு, உள்ளிலும் வெளியிலும் நீர் போகாமல் அங்கு சிவப்பு நிறமாய் இருப்பது அந்த சூடு செயல். அதனால் வெளியில் நீர் கசிவு போகாது, உள்ளிலும் போகாது. அப்படி இருப்பதால் நம்மில் எது நடந்தாலும் அதை தாங்கும் இதயமாவது. அந்த செயலில் நடக்கும் அந்த மூலாதாரத்தில் அதன் செயல் எங்கு என்று பாராமல், ஆண்குறி செயலை கவனிக்காமல், அப்போது உங்கள் உடலில் அறிவு செயல்படுவது. மூலாதாரத்திலிருந்து ஆண்குறியை கவனிக்காமல் அன்னக்குடலின் செயலானேன் என்பது. இங்கு என்ன வேலை செய்தாலும் அங்கு நடக்கும் அஷ்டாங்க யோக சூடு மூலாதாரத்தில் தொடங்கி அன்னக்குடலில் ஏற வேண்டும். இந்த அன்னக்குடலில் ஏறும்போது அவர்கள் மூலாதார சூடு ஆண்குறிக்கு செல்லும். அப்போது அங்கு அதை செயலாக்காமல் இங்கு செயலானேன் அறிவழிந்தேன் அந்நிலை ஆக மூலத்திலிருந்து உருவாகும் உணர்வு அறிவு. அதை மாற்றினேன் பூரணமை முழுமையான செயலில் யார் அந்த சிவன் ஒளி ஏறியதினால் என்னை மறந்து உடலில் இருக்க சிவன் அருள் உடல் சூரிய ஒளி துடிப்பில் அச்செயலை முழுமையாக்கினேன் அந்நிலையில் என்று கூறுகிறார் பட்டினத்தார். இந்த சுகத்திரத்தின் என்பது திருமூலரும் வேறு அவர் சைலியிலும்